Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களை, இந்த இணையதள திருப்பலியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒவ்வொருவரின் வாழ்வையும் இன்றைய நாளில் ஆழமாக சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் நாட்கள் அழைப்பு கொடுக்கின்றன. நாம் யாரால் வாழ்கிறோம், எவற்றால் வாழ்கிறோம், எதற்காக வாழுகிறோம் ஆகிய 3 கேள்விகளுக்கு விடை தேடுவதாகவே இன்றைய நாள் திருப்பலி அமைந்திருக்கின்றது. நாம் யாருடைய பெயரால் வருகிறோம் அல்லது யாருடைய பெயரால் நாம் இயேசுவுக்கு சான்று பகர போகிறோம் என்ற சிந்தனையில் தான் இன்றைய நாள் வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. இயேசுவின் திருத்தூதர்கள் அத்துணை பேருமே இயேசு மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையில் இயேசுவின் பெயரால் சென்று அவர்கள் அத்துணை பேரும் இயேசுவுக்காக சான்று பகர்ந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொல், செயல், எண்ணம் ஆகியவற்றில் எல்லாவற்றிலும் இயேசுவுக்கு சான்று பகர்கிற பிள்ளைகளாக வாழ தூய ஆவியினுடைய வல்லமை நமக்கு கிடைக்க பெற இந்த திருப்பலியின் வழியாக ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போமாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோமாக. இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்கா வழியை ஏற்படுத்திய நீ உமக்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்கு பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 5, இறைவார்த்தைகள் 27 முதல் 33 வரை. அந்நாள்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அடைத்து இடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார்.
உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 3 இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகருகிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய குடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. எங்கிருந்து பெறுகிறோம்? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியையும் மகிமையையும் ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அத்துணை பேருமே அவருடைய உண்மையான இறையாட்சி பணியை அவருடைய வாழ்விலிருந்து பெற்றுக்கொண்ட திருத்தூதர்களைப் போன்று மீண்டுமாக நாமும் இந்த உயிர்ப்பு வாழ்வின் வழியாக இன்னொரு விதமான வாழ்வு முறைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் மிக தெளிவாக நமக்கு வழங்குகிறார். சாதாரணமாகவே நாம் எங்கிருந்து பெறுகிறோம் என்ற கேள்வியை அடிக்கடி நாம் கேட்கிறோம். உதாரணத்திற்கு, ஒரு துணியை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எங்கிருந்து பெறுவது?
அல்லது ஒரு நோட்டு புத்தகத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதை எங்கிருந்து பெறுவது? அல்லது காய்கறிகள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதை எங்கு இருந்து பெறுவது? இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பொருட்களை எங்கிருந்து பெறுகிறோம் என்கிற மிகப்பெரிய கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு எங்கிருந்து உயிர் தெழுந்தார் என்பது கூட அன்றைய நாளில் தலைமை குருக்கள் பேதுருனுடைய வாழ்வின் வழியாக பெற்றுக்கொள்ளுகிற ஒரு உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் பேதுரு துணிந்து பேசுகிறார். இன்றைய நாள் முதல் வாசகத்தின் வழியாக பேதுரு எவ்வளவு தூரம் துணிவுமிக்க ஒரு போதகராக இருக்கிறார் என்பதை யூத சங்கத்தினுடைய முன்பாக பேதுரு எடுத்துரைப்பதை கண்டு எல்லோரும் மெய் சிலிர்த்து போகிறார்கள். எப்படி இந்த சாதாரண மீனவன் இவ்வளவு தூரம் பேசுகிறான் என்பது போல எல்லோருடைய பார்வையிலும் பேதுருனுடைய வார்த்தைகளும் வாழ்வும் ஏதோ ஒரு இடராளாக இருப்பதாக அங்கே அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஞானமும் அறிவும் தெய்வமும் துணிவும் எப்படி இந்த திருத்தூதர்களுக்கெல்லாம் வந்தது, அது எங்கிருந்து வந்தது என்பதுதான் இன்றைய நாளினுடைய கேள்வியாக இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு அன்றைய நாள் உயிர்ப்பு பெருவிழாவுக்கு அடுத்த நாள் தொடங்கி, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை எங்களுக்கு தியானம் ஒன்று நடந்தது. அப்பொழுது நான் திருத்தொண்டராக புனித பவுல் இறையியல் கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு முடித்து அருள் பொழிவுக்காக தயார் செய்கின்ற நேரம் அது. சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த மறைந்த அருள் தந்தை பாக்கியநாதன் அவர்கள் எங்களுக்கு அந்த தியானத்தை வழிநடத்துகிறார். திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறுகிற அந்த தியான உரையிலே அவர் அடிக்கடி எங்களை பார்த்து சொன்னதெல்லாம், இந்த அருள் பொழிவு எங்கிருந்து வருகிறது, இந்த அருள் கொடை எங்கிருந்து வருகிறது, அல்லது இந்த குருத்துவம் எங்கிருந்து வருகிறது என்ற ஒரு கேள்வியை அடிக்கடி எங்களுக்கு முன்பாக கேட்டுக்கொண்டே இருந்தார். அவருடைய தியான உரை முழுவதும் நீங்கள் எங்கிருந்து இந்த அருள் கொடையை பெறுகிறீர்கள் என்பதில்தான் அவருடைய அந்த குருத்துவத்தினுடைய மைய சிந்தனையை வழங்குவதாக அமைந்திருந்தது. அப்போது அருள் தந்தை எங்களை பார்த்து சொன்னார், priesthood is not a choice of yours, rather it is a choice of God என்று சொன்னார். அதாவது இந்த குருத்துவம் என்பது உங்களுடைய விருப்பம் அல்ல, மாறாக அது கடவுளின் விருப்பம் என்று சொன்னார். மிக ஆழமாக பதிந்தது அந்த வார்த்தைகள். இந்த குருத்துவத்தை யாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது, மாறாக அது கடவுளிடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த குருத்துவத்தினுடைய நிலையை யாரும் எங்களுக்கு வழங்கிவிட முடியாது, மாறாக அது கடவுளிடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் யோவான் நற்செய்தியினுடைய 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி கடவுள் ஒவ்வொரு அருள் நிலையினரையும் என்ன செய்கிறார்? அபிஷேகம் செய்து அருள் பொழிவு செய்து அனுப்பி வைக்கிறார். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையிலே, இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு ஆண்டவரிடமிருந்து பெற்று கொண்டதைத்தான், ஆண்டவர் இயேசுவிடமிருந்து எதை அனுபவித்தார்களோ அந்த அனுபவத்தில் தான் பேதுருவும் மற்ற திருத்தூதர்களும் இன்றைய நாளில் பேசுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உயிர்த்த ஆண்டவரிடமிருந்து எதை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அகில உலக கத்தோலிக்க திரு அவையில் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை இயேசு இன்றைய நாளில் வழங்குகிறார். இன்றைய முதல் வாசகத்திற்கு போவதற்கு முன்பாக எப்படி இந்த பேதுரு இவ்வளவு தூரம் தெளிவாக துணிவாக பேசுகிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. திருத்தூதர் பணிகள் நூல் 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 ஆகிய 2 இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம். நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆக எல்லா திருத்தூதர்களும் படித்தவர்கள் கிடையாது, எல்லா திருத்தூதர்களும் கல்வி அறிவு பெற்றவர்கள் கிடையாது, அல்லது திருச்சட்டத்தை நுணுக்கமாக கற்றுத் தேர்ந்தவர்கள் யாருமே கிடையாது. வீணவர்களாக இருக்கிறார்கள், சாதாரண எளியவர்களாக இருக்கிறார்கள், மற்ற மக்களுக்கு மத்தியிலே மதிப்பிழந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களைத்தான் இயேசு மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய இறை வார்த்தைகளிலே சொல்வது போல தாம் விரும்பியவரை தம்மிடம் வரவழைக்கிறார். வரவழைத்தவர் என்ன செய்கிறார்? தம்மோடு இருக்க செய்கிறார். நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்டுவதற்கு அதிகாரம் கொண்டிருக்கவும் அந்த திருத்தூதர்களை நியமிக்கிறார். அந்தோ பரிதாபம்! என்ன நடக்கிறது? இயேசுவினுடைய அந்த கைது செய்தலின் பொழுது
நாம் புனித வாரத்தினுடைய நற்செய்தியிலே குறிப்பாக பெரிய வெள்ளி என்ற அந்த நற்செய்தி பகுதியில் பார்க்கிறோம். இயேசுவை கெத்செமனி தோட்டத்திலே கைது செய்ய வருகிறார்கள். வருகின்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை தான் தேடி வருகிறார்கள் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரிந்திருந்ததால் இயேசு என்ன கேட்கிறார்? யாரை தேடுகிறீர்கள்? நாசரேத்து இயேசுவை, நான் தான். அப்படி என்றால் என்ன சொல்லுகிறார் இயேசு? நீங்கள் என்னை கைது செய்ய வந்திருக்கிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள். அப்படி என்றால் இயேசுவுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது, என்னை கைது செய்வார்கள், என்னை பாடுகள் பட முழுவதுமாக என்னை குற்றுயிராக மாற்றுவார்கள், சிலுவை சாவை நான் ஏற்பேன், அதன் பின்பு நான் 3ஆம் நாள் உயிர் தழுவேன் என்பது மட்டும் இயேசுவினுடைய முன்னறிவிப்பாக இல்லை. மாறாக யூதாசு காட்டி கொடுப்பான், பேதுரு மறுதளிப்பான், மற்ற சீடர்கள் எல்லாம் சிதறி ஓடுவார்கள். கடைசியில் கல்லறைக்கு மகதலா மரியா முதலில் வருவார், அவரை தொடர்ந்து பேதுரு வருவார். எல்லா சீடர்களும் அதன் மீது நம்பிக்கை கொள்வதற்கு முன்பாக பயந்து ஓடி ஒளிவார்கள் என்பதை மிக தெளிவாக இயேசு அறிந்து வைத்திருந்தார். எனவே தான் இயேசு தொடர்ந்து என்ன செய்கிறார்? காட்சிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பூட்டி இருக்கிற கதவுக்குள்ளே இயேசு உள்ளே நுழைவது கூட அந்த சீடர்களிடமிருந்த அச்சத்தை அகற்றுவதற்காக மட்டும்தான். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் இயேசு எதை சொல்ல விரும்புகிறார் என்றால், நீங்கள் இந்த மனிதர்களிடத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, மாறாக என்னுடைய ஆவியால் அனுப்பப்பட்டவர்கள், என்னுடைய ஆவியை பெற்றவர்கள், என்னுடைய வார்த்தையை பெற்றவர்கள், என் அனுபவத்தை பெற்றவர்கள், என்னோடு இருந்து எனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை பெற்றவர்கள். எனவே நீங்கள் மற்றவருக்கு கொண்டு போய் சேருங்கள் என்பதுதான் இயேசுவின் போதனையாக இன்றைய நாளில் இருக்கிறது. அதைத்தான் முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூல் 5ஆம் அதிகாரம் 29வது இறை வார்த்தையிலே, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் பேதுரு அன்றைய நாளிலே யூத சங்கத்தின் முன்பாக எடுத்துரைத்த துணிவு மிக்க வார்த்தை. உனக்கு ஏன் நம்ம வாய்ப்புண்ணோம்? நீ யாரு? நான் எங்கிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டேன்? என் ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதால் நான் என்ன செய்கிறேன்? அவர் சார்பாக செயலாற்றுகிறேன். உனக்கு ஏன் நான் அஞ்ச வேண்டும் என்று சொல்லி பேதுருவும் மற்ற திருத்தூதர்களும் மிக 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 அதிகமாக இயேசுவின் உயிர்ப்பை எடுத்துரைக்கின்ற மகனாக மகளாக அங்கே மாறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் நற்செய்திக்கு வருகிற பொழுது இன்னும் ஒரு தெளிவான பார்வை இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் இந்த உயிர்ப்பை மனதார அறிவிக்க முடியும் என்றால், யார் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டோமோ அவர்கள்தான் அறிவிக்க முடியும். இந்த மண்ணுலகை சார்ந்து இருக்கிற ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையின்படி பார்க்கிறோம். இந்த உலகின் போக்கின்படி ஒழுகுகிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? உள்ளம் மாற்றப்படுவதில்லை. மாறாக அந்த மாற்றமடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரையும் தேடுவதில்லை என்று பார்க்கிறோம். ஆக இயேசுவை நாம் சுவைக்க வேண்டும் என்றால், இயேசுவை அனுபவிக்க வேண்டும் என்றால், அவரிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவரை அனுபவிக்க முடியும். அதைத்தான் நற்செய்தியில் இவ்வாறு பார்க்கிறோம். கடவுளின் வார்த்தையை பேசுபவர்கள், ஆவிக்குரிய கொடையை அளவின்றி பெறுபவர்கள், மகனிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள், மகனிடமிருந்து வாழ்வை பெற்றுக்கொள்பவர்கள், இது அத்துணையுமே மனிதர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது, மனித நிலையில் பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அது இறை நிலையிலிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. அதாவது இயேசுவிடமிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட வேண்டியது. அங்கிருந்து தான் நாம் இங்கே பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற சிந்தனையை இயேசு இன்று வழங்குகிறார். எனவே சிந்திக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எப்படி இந்த திருத்தூதர்கள் எல்லாம் இவ்வளவு துணிவு மிக்க ஒரு திருத்தூதர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், இயேசுவிடமிருந்து தான் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற நம்பிக்கை தான் அவர்களுக்கு இந்நாள் வரை என்ன செய்கிறது? இயேசுவை பற்றி போதிக்க, இயேசுவை பற்றி அறிவிக்க, இயேசுவின் உயிர்ப்பை எடுத்துரைக்க, இயேசுவினுடைய உயிர்ப்பின் மாட்சியை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உறுதுணையாக இருந்தது என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? அதுதான் மிக மிக முக்கியமானது. 5 வகையான சிந்தனைகளை கடவுள் இன்றைய நாளிலே திருத்தூதர்களுக்கு வழங்கியது போல நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். முதல் காரியம், நாம் நம்ப வேண்டும். எவ்வாறு திருத்தூதர்கள் ஒரு கட்டத்தில் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தாலும் இயேசு அவர்களுக்கு நான் உயிர் தெழுந்திருக்கிறேன் என்று சொல்லி 5 இடங்களிலே அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். மகதலா மரியா, அடுத்து பூட்டியிருந்த வீடு, தோமாவினுடையது, எம்மாவுஸ், அதன் பின்பு அவர் விண்ணேற்பு அடைவதற்கு முன்பாகும். ஆக இப்படி 5 நிலைகளிலும் இயேசு தன்னுடைய உயிர்ப்பை வெளிப்படுத்திய பொழுது சீடர்கள் அத்துணை பேரும் நம்பினார்கள்.
அந்த நம்பிக்கை வாழ்வு முதலில் நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு வருகிற எல்லாமே மேலிருந்து, அதாவது இயேசுவிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று என்னால் உணர முடியும். இதைத்தான் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம். உள்ளுர நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். இரண்டாவதாக நாம் அன்பு செய்ய வேண்டும். யாரை? கடவுளை முதலில் அன்பு செய்ய வேண்டும். என் அன்பு கடவுளிடம் இருந்தது என்று சொன்னால் நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேன். அப்ப கடவுளோடு இணைந்திருக்கிறேன் என்று சொன்னால் கடவுளோடு இணைந்த என்னுடைய வாழ்வு கடவுளை விட்டு போகாது. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 4:5 பார்க்கிறோம், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆக இயேசுவிடமிருந்து வராத எதையும் வைத்துக்கொண்டு இயேசுவுக்காக வாழ முடியாது. அதுதான் யோவான் நற்செய்தி 3:16 இந்த உலகத்தை அன்பு செய்த கடவுள் தன் ஒரே பேரான மகனை அனுப்புகிறார் என்றால் அந்த அன்பின் கடவுள் நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்ற பரிமாணத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். எனவேதான் இவ்வாறு கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். பேதுருவும் மற்ற திருத்தூதர்களும் இயேசுவை அன்பு செய்தார்கள். இயேசுவும் அவர்களை அறிந்து வைத்திருந்தார். எனவேதான் அவர்களால் எல்லாவற்றையும் செய்ய முடிந்தது. மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, மன வருத்தப்பட வேண்டும். மன வருத்தம் இருந்ததான் மனம் மாற முடியும். பேதுரு மறுதளித்தார், உண்மைதான். ஆனால் மறுதளித்த பேதுரு நான் இப்படி செய்து விட்டேனே என்று சொல்லி மன வருத்தப்பட்டதால் தான் இதோ பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்ன பேதுரு அன்றைய நாளில் கேட்ட வார்த்தையை இயேசு என்ன செய்கிறார்? யோவான் நற்செய்தியிலே மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். என்ன பேதுரு, அன்பு செய்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, உமக்கு தான் தெரியுமே, என் ஆடுகளை பேணி வள என்று சொல்லி மனம் வருத்தம் அடைந்த பேதுருவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மீண்டும் மனம் மாறச் செய்து மகிமையான காரியங்களை அவர் வழியாக இந்த திருச்சபையிலே நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கிறோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் மன வருத்தப்படுகிற பொழுதுதான் உயிர்ப்பின் மாட்சியை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 7:9 இவ்வாறு வாசிக்கிறோம், உங்கள் மன வருத்தம் மனமாறச் செய்தது என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன். நான்காவதாக அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளிடமிருந்து தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற உள்ளுணர்வு நமக்கு எப்போது வரும் தெரியுமா? நாம் கடவுளுக்கு உகந்ததை தேடுகிற பொழுது, கடவுள் எதை விரும்புகிறார் என்பதை தேடி தேடி சொல்லுகிற பொழுது தான் நாம் கடவுளுடைய மாட்சியை கண்டு மகிழ்கிறோம். இதை எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம், ஆண்டவருக்கு உகந்தது எது என்று ஆராய்ந்து பாருங்கள். இன்னைக்கு உள்ள வாழ்க்கையில் யாருமே கடவுளுக்கு எது பிடிச்சிருக்குன்னு தேடுறதில்ல. நமக்கு எது பிடிச்சிருக்கு அதை தான் தேடுறோம். நம்ம வாழ்க்கைக்கு எது செட் ஆகும், அல்லது நம்முடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிற என்னுடைய ஃபேமிலிக்கு எதெல்லாம் தேவையோ அதைத்தான் தேடி 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 நம்ம என்ன செய்கிறோம்? கண்டுபிடிக்கிறோம், வாங்கிக்கிறோம், வாங்கி வாங்கி அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவருக்கு எது உகந்தது என்பதை தேட மறுக்கிற பொழுது என் வாழ்வில் வந்தது எல்லாம் கடவுளிடமிருந்து தான் வந்தது என்று என்னால் சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, கடைசியாக நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வது எல்லாம் கடவுளிடமிருந்து தான் வருகிறது என்பதை உணர வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். நாம் பார்க்கிறோம் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையிலே, தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள். நம்முடைய வாழ்விலை முழுவதுமாக பிறந்ததிலிருந்து இறப்பை சந்திக்கிற வரை ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற பொழுதுதான் கடவுள் என்ன செய்கிறார்? நம்மோடு பேசுகிறார், நமக்கு தேவையானவற்றை சொல்லுகிறார். எது நல்லது, எது கெட்டது, எது நேரியது, எது நேரியது அல்ல என்று பல்வேறு விதமான வாழ்வியல் சிந்தனைகளை நாம் கேட்பது எங்கே என்றால் நாம் ஜெபிக்கிற பொழுது. எனவே சிந்தித்து பார்ப்போம். இந்த நாள் திருப்பலியின் வழியாக கடவுள் எங்கிருந்து பெறுகிறோம் என்ற ஒரு கேள்வியை வைத்துக்கொண்டு ஆண்டவரிடமிருந்து தான் எல்லாவற்றையும் நாம் பெறுகிறோம், அதுதான் உயிர்ப்பினுடைய மாட்சி என்பதை உணர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் வாழ வளர இந்த திருப்பலியின் வழியாக இறைவனிடத்தில் கேட்போம். அப்பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசிர்வதித்து எவ்வாறு பேதுரு மற்ற திருத்துதர்களை போன்று துணிவோடு உயிர்ப்பின் சாட்சிகளாக அவர்கள் வாழ்ந்தார்களோ அதே போல நாம் வாழ இறைவனிடத்தில் ஜெபிப்போம். ஆமீன். வெள்ளை தூப புகை போல எம் மனங்களை எழுப்புகின்றோம், வான் பீடத்தில் அது சேரும் மனம் கமலும் காணிக்கையாய். வெள்ளை தூப புகை போல எம் மனங்களை எழுப்புகின்றோம், வான்
பூவை போல. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மழையின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முற்கால வழிகள் நிறைவேற தன்னையே முழுவதுமாக ஒப்படைத்தார். எங்கள் மீட்புக்காக அவரும்மிடம் தம்மையே கையளித்து அவரே குருவாகவும் வழிபீடமுமாகும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர அனைவரும் அக்களிக்கின்றனர். அவர்களோடு நாங்களும் ஒன்றாக இணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே யோசன்னா, உன்னதங்களிலே யோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே யோசன்னா, உன்னதங்களிலே யோசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவை பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் இரு கரங்களை விரைத்து இறை தந்தையை நோக்கி இயேசு கற்றுக் கொடுத்த அதே ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவராகிய இயேசுவின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நாம் ஒவ்வொருவரும் துணிவோடும் தூய ஆவியின் வல்லமையோடும் இவருடைய துணையோடும் சான்று பகருகிற பிள்ளைகளாக என்றும் வாழ நம்மை ஏற்படுத்தி நமக்கு ஆசி வழங்குகிற இறைமகனே ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். எங்களை எந்நாளும் படைத்து பராமரித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மையே நம்பி இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இன்றைய வாசகத்தின் வழியாக எங்களுக்கு உணர்த்திய தெய்வமே, துணிவின்றி செய்வது என்னவென்று தெரியாமல் உமக்கு உரிய பிள்ளைகளாக மாறாமல் ஏதோ தானோ என்று வாழக்கூடிய எங்கள் வாழ்வு முறையை நீர் முழுமையாக மாற்றும்படியாக இந்த நேரத்தில் செபிக்க இருக்கிறோம். தூய ஆவியினுடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது துணிவோடு இறை வார்த்தையை அறிவிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரிடமிருந்து வருகிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குரிய சான்று பகருகிற மகனாக மகளாக மாறுவதற்கு தேவையான எல்லா அருளையும் ஆசீரையும் இந்த நேரத்தில் இந்த ஜெப வேளையின் வழியாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளில் இஸ்ரேல் மக்களை நீர் வழி நடத்திய பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே கரமிடைத்து வழிநடத்தி ஆசி வழங்கியது போல இந்நாளில் உம்மை நோக்கி ஜெபிக்க இருக்கிற அத்துணை சகோதர சகோதரிகளையும் நீர் உமது வாழ் ஈர்த்து கொண்டு உம்முடைய ஆசீரை அவர்களுக்கு வழங்கும்படியாக ஜெபிக்க இருக்கிறோம். எங்கே இருவர் மூவரை நாமத்திலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உம் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே ஆழமான நம்பிக்கை வைத்து இந்த உயிர்ப்பின் நாட்களிலே ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த உண்மையான தேடலான உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகிற பண்பை யோவான் நற்செய்தி 4:34 நாங்கள் காண்பது போல நான் உண்ணக்கூடிய உணவும் நான் செய்யக்கூடிய செயலும் அது ஆண்டவருடைய திருவுள்ளம் தான் என்பதை ஏற்று நடந்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தாலும் அதை ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்வதற்கு தேவையான அருளையும் ஆசிரையும் ஆண்டவரே பலனற்றவர்களாக பலவீனமுள்ளவர்களாக பலமற்றவர்களாக நொடிந்து ஒடிந்து என்ன செய்வதென்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நீரே
ஆறுதலை அளித்து மத்தேயு நற்செய்தி 11:28 நாங்கள் வாசிப்பது போல, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன இயேசுவினுடைய அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற இப்பாடல் வழியாக உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவமாக. கரங்களை உயர்த்தி மோசே அன்றைய நாளில் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். பெலிஸ்தியருக்கு எதிரான அந்த படையிலே ஆண்டவருடைய கரம் செயலாற்றியதை நினைத்து எல்லோரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்துக் கொண்டாடினர். விடுதலை பயண புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தையிலே பார்வோனின் அடிமைதனத்தில் இருந்த மக்கள் ஒவ்வொருவரும் இந்த செங்கடலிலே எங்களை அமிழ்த்து எங்கள் ஒவ்வொருவரையும் கொன்றழிப்பதற்காகத்தான் அழைத்து வந்தீரோ என்று சொல்லி மோசேக்கு எதிராக அவர்கள் முறையிட்ட பொழுது ஆண்டவரின் வியத்தகு செயலை அங்கே மக்கள் கண்டு உணரும்படியாக செங்கடல் இரண்டாக பிளந்து கால் அந்த தண்ணில் நனையாதபடியாக ஆண்டவர் அவர்களை அழைத்து சென்றது. இரவிலே நெருப்பு தூணாகும், பகலிலே மேகத்தூணாகும் இருந்து வழிநடத்தி ஆசி வழங்கிய எங்கள் அன்பு தெய்வமே, இந்நேரம் முழுவதுமாக உம்முடைய கரத்தின் கீழ் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கரமிடித்து வழிநடத்துவீராக. யோவான் 10:10 ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொன்ன நல்ல ஆயனே, உன்னுடைய கிருபையும் ஆசீரும் இரக்கம் மன்னிப்போம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறையவே தேவைப்படுகிறது ஆண்டவரே. உயிர்ப்பின் பாஸ்கா ஆழத்தில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் கூட மனமாறாமல்
ஆண்டவர் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாமல் எங்களுடைய வாழ்வு இதோ இந்த மண்ணுலக வாழ்வை மட்டுமே சார்ந்தது என்று சொல்லி சாக்கு போக்குகளுக்கு இடையிலே வாழுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். உன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு சான்று பகருகிற பிள்ளைகளாக எங்களை நாங்கள் உருவாக்காமல் இருக்கிற ஒவ்வொரு நேரங்களையும் நினைத்து பார்த்து மனவருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, உம் திருத்தூதர்கள் எவ்வாறு துணிவோடு நற்செய்தி பறைசாற்றி தூய ஆவியின் வல்லமையோடு எங்கும் எப்பொழுதும் யாருக்கும் எதிராக ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை போதித்தவர்களாக இருந்தார்களோ அதே போல நாங்களும் எங்கள் சொல்லாலும் செயலாலும் ஆண்டவர் வார்த்தையை ஏந்தி செல்லுகிற தூதர்களாக மாறுவதற்கு தேவையான ஆசிரியை இன்றைய நாளில் வழங்குவீராக. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம். ஆண்டவர் நீர் தாமே என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுமாறு புனித தோமையார் அன்றைய நாளிலே நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லி நம்பிக்கையோடு தன் வாழ்வை உமக்கு உரியதாக மாற்றியது போல பேதுருவை பார்த்த ஆண்டவர் இயேசு, நம்புகிறாயா என்று கேட்ட பொழுது, அன்பு செய்கிறாயா என்று கேட்ட பொழுது, ஆம் ஆண்டவரை உமக்கு தெரியுமே என்று சொல்லி அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியது போல ஆண்டவரே, நாங்களும் இன்றைய நாளில் வெளிப்படுத்த எங்களுக்கு ஆசி வழங்கும். என் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள், பேர குழந்தைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் அத்துணை பேரையும் நீரே ஆசிர்வதித்து நலமான வாழ்வையும் எதிர்காலத்தையும் தூய ஆவியின் கடைகள், கொடைகள், வரங்கள் ஆகியவற்றை கொடுத்து என்றும் அவர்களை நிரப்புவீராக. நல்ல வரனையும் வேலை வாய்ப்பையும் அளித்து அவர்களுக்கு ஆசி வழங்குவீராக. என்றும் உமையே நம்பியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கரம்பிடித்து வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுகள் ஒவ்வொன்றையுமாக உமது திருப்பாதத்திலே ஒப்படைத்திருக்கிறோம். கனிவுள்ள தந்தையே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். எஸ்ஐயா புத்தகம் 41:10 சொல்வது போல நீதியின் வலக்கரத்தினால் நீர் எங்களை தாங்குவீர் என்றும், யோசுவா புத்தகம் 1:8 பார்ப்பது போல அன்று மோசையோடு இருந்த நான் இன்று முன்னோடு இருக்கிறேன் என்று 5 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இந்த இறை வார்த்தையை உம்மிடமிருந்து அகற்றாதே என்று ஆசி வழங்கினீரே, அதே போல நாங்களும் என்றும் எப்பொழுதும் உமது வார்த்தையை கடைபிடித்து உமக்குரிய பிள்ளைகளாக வாழ எங்களை திடப்படுத்துவீராக. எங்கள் பலவீனம் எங்களுடைய பலமாக மாற்றப்படட்டும், எங்களுடைய குறைகள் நிறைகளாக மாற்றப்படட்டும், எங்களுடைய குற்றங்கள் ஆண்டவரை நோக்கி வருகிற பார்வையாக மாற்றப்படட்டும், எங்களுடைய பழைய பாவ வாழ்வு புதிய ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்வாக மாற்றப்படட்டும். இத்தகைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்காருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரில் ஆழமான நம்பிக்கை கொண்டு சான்று பகரும் வாழ்வு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாத
முற்பாவமற்றார் ஆதியில்லாதோரை மாதேனி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசல்லா கன்னியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நேசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.